இவன் என் பேர் சக்தி பிரியா. இங்கே முஸ்லீமில் இறைவன் ஒருவனேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ இறைவன் படைச்சிருக்கப்ப எல்லா குழந்தைங்களையும் முஸ்லீமாகவே படைக்கலாம்ல, எதுக்கு இந்துவாக படைச்சிருக்காங்க? அது ஒரு என்ன கேட்குறாங்கன்னா, இறைவன் ஒருவன் தான், அதான் இஸ்லாமிய கொள்கைங்கிறீங்க. அது நிஜமாக இருந்தால் எல்லாரையும் அந்த ஒரு கொள்கையில் படைச்சிருக்கலாம்ல. இந்து கிறிஸ்துவரில் ஒன்றும் இல்லாமல் எல்லாருமே ஒரே இறைவனை வணங்குற மாதிரி ஒரே மாதிரி அதை படைச்சிருக்கலாம்ல. அவன் இஷ்டத்துக்கு செய்கிற மாதிரி கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இஸ்லாத்தில் தெளிவான பதில் இருக்குது. என்ன பதில்னா, இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் தான். சோதனை கூடம்னா என்ன இருக்கு, அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும். ஒரு காலேஜில் பரீட்சை நடக்குது. நான் அந்த பரீட்சையுடைய மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக கண்காணிச்சிட்டு இருக்கிறேன். மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான். எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பேப்பரையாக பார்க்குறேன். ஒருத்தன் தப்பாக எழுதுறது தெரியுது, 4 தப்பு எழுதியிருக்கிறான். இன்னொரு பேப்பரை பார்க்குறான், 8 தப்பு எழுதியிருக்கிறான். இன்னொரு பேப்பரை பார்க்குறான், 3 தப்பு எழுதியிருக்கிறான். நான் என்ன செய்யணும்? டேய், தப்பாக இருக்கக்கூடாது, சரி பண்ணி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? பரீட்சை இது. பரீட்சையில் ஒழுங்காக எழுதுனான்னு பார்க்குறதுக்கு அந்த பரீட்சை வச்சுருக்கிறோம். அந்த பரீட்சை வைக்கும் பொழுது அவன் தவறு செய்கிறான் என்று தெரிந்தால் கூட உனக்கு மார்க்கு பிடுங்க, உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை வைக்கும்போது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் வாத்தியார்? அவர் மாட்டுக்கு போயிட்டு இருப்பார். காப்பி அடிக்கிறானான்னு பார்ப்பாரே தவிர, விட்டு வச்சுக்கிறானான்னு பார்ப்பாரே தவிர, அவன் எழுதுறது சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு அதை கவனம் செலுத்த மாட்டார். தெரிந்தாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டார், சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இது நம்ம சரின்னு விளங்குறமா இல்லையா? அந்த வாத்தியாருக்கு தெரியும் தப்பு செய்கிறான்னு சொல்லி, தப்பு செய்கிறான்னு சொல்லி கொடுத்து விட்டால் அது பரீட்சை ஆகுமா? அதுக்கு பேர் எல்லோரும் பாஸ் ஆகிடுவானே. எல்லார் பேப்பரையும் பார்த்து இந்த 3 இப்படி எழுது, இந்த 4 அப்படி எழுது, இந்த 2 இப்படி எழுதுன்னா இவன் ஃபெயில் ஆகுவான், எல்லாரும் பாஸ் ஆகிடுவான். எல்லாரும் பாஸ் ஆகுறதுக்காக பரீட்சை வைக்கிறது கிடையாது. எவன் எந்த அளவுக்கு தராதரத்தில் இருக்கான்னு பார்ப்பதற்கு, அவனுக்கு பரிசு கொடுப்பதற்கு தான் பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த மாதிரி தான் உலகத்தில் கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்களுக்கு சொர்க்கம்னு ஒரு பரிசு தர ஆசைப்படுறார். ஆசைப்படும் பொழுது பரீட்சையில் தேர்னவனுக்கு சொர்க்கம், தேராதவனுக்கு நரகம் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும். எல்லோரையும் ஒரே மாதிரி ஒரு கடவுள்னு ஆக்கி விட்டோம்னு சொன்னாங்க. பரீட்சை எங்கே இருக்கு? அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாரும் நல்லவன், எல்லாரும் உண்மை சொல்கிறவன், எல்லாரும் நேர்மையாள, எல்லாம் ஒரு கடவுள் அப்படின்னு ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி தான் இயல்பாகவே கடவுள் உங்களை படைத்து விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் தர முடியுமா? நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, நீங்கள் பாடுபடலை, நீங்கள் ஆய்வு செய்யலை, சிந்திக்கலை, உழைக்கலை, அப்போ எப்படி உங்களுக்கு பரிசு தருவது? அப்போ இந்த அற்பமான இந்த சின்ன உலகத்தில் உங்களை ஒரு பரீட்சை வைப்பதற்காக வேண்டி நான் இந்த உனக்கு அறிவை தந்துட்டேன், இப்படி ஒரு கொள்கை, இப்படி ஒரு கொள்கை, இப்படி ஒரு கொள்கைன்னு போட்டு விட்டார். நீங்கள் சிந்தித்து பார்த்து நல்ல கொள்கை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு பரிசு, நல்ல கொள்கையை விட்டுவிட்டீர்களே ஆனால் உங்களுக்கு தண்டனை. அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இருக்கிற காரணத்தினால்தான் கடவுள் அனைவரையும் அதே மாதிரி மிஷின் மாதிரி படைக்கலை. மிஷின் மாதிரி அந்த கடவுள் அப்படி நம்ம படைச்சிருந்தா மூளை இல்லாமல் படைச்சிருக்கணும். நம்மளா சிந்தித்து ஒன்றை கண்டுபிடிக்கிறதா அந்த சுதந்திரம் இருக்கணும்ல. அதுக்கு இடமே தராமல் அது ஆடு மாடை படைச்ச மாதிரி நம்மளை கடவுள் படைச்சிருந்தான்னு வைங்க, அப்புறம் என்னத்தை போட்டு சிந்திக்கிறது? அதனால் அது ஒரு நன்மைக்காக தான் கடவுள் செஞ்சுருக்கிறார். இறைவன் நினைத்தால் படைத்திருக்கலாம். நம்ம எல்லாரையுமே ஒரே கொள்கை உடையவர்களாக, ஒரே மாதிரி நல்லவர்களாக, எல்லாரையும் அழகானவர்களாக, எல்லாரையும் இளைஞர்களாக, எல்லாரையும் வெள்ளையானவர்களாக, எல்லாரையும் படைத்திருக்கலாமா? இல்லையா? படைத்திருக்கலாம். கடவுள் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், உனக்கு அறிவு திறமை தந்துவிட்டேன், நீ அதை என்ன மாதிரி பயன்படுத்துகிறாய் என்று பார்க்க போகிறேன். உனக்கு சுதந்திரம் தந்துவிட்டேன், நீ எப்படி நடக்கிறாயோ அதுக்கு தகுந்தவாறு சொர்க்கத்தை தருவேன், இல்லாட்டி நரகத்தை தருவேன் அப்படின்னு படைத்த காரணத்தினால்தான் அனைவரையும் ஒரே கொள்கையில் உள்ளவர்களாக படைக்கலை. இப்போ முஸ்லீமாக நாங்கள் இருக்கிறோமே, எங்களை அப்படி படைச்சதுனாலே நாங்கள் இருக்கிறோம் இல்லை. நாங்களும் இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறோம்னு சொன்னால் நாங்களும் வேறு வேறு மதத்தில் இருந்த ஆளுக்கு தானே. நாங்களாம் விளங்கி தானே எங்கள் அப்பா மாட்டன்மார்கள் இல்லை இதுதான் சரியாக இருக்கும்னு நாங்கள் மாறி வந்தவர்கள் தான். நாங்கள் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. நாங்கள் இங்கே உள்ள எல்லா முஸ்லீம்களும் இங்கே உள்ள மக்களில் ஏதோ ஒரு சாதியை சேர்ந்தவர்களாக தான் நாங்கள் இருப்போம். ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி போனால், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனால் நாங்கள் செட்டியாரா, முதலியாரா, ஐயரா, தலிதா, எதா வேணாலும் நாங்கள் இருந்திருப்போம். ஏதோ ஒன்றில் நாங்கள் இருந்திருப்போம். நாங்களும் எப்படி படைக்கப்படலை? எப்படி படைக்கப்படலை? எல்லோரும் முஸ்லீமாகவே நாங்கள் படைக்கப்படவே கிடையாது. எங்களுக்கு அந்த முன்னாடி அந்த கருத்து வைக்கப்பட்டுச்சு, சரின்னு கூட ஏற்றுக்கொண்டோம். இந்த மாதிரி தான் கடவுள் வைத்திருக்காரே தவிர, நம்மளை மிஷின் மாதிரி படைச்சிருந்தான்னு வைங்க, அப்புறம் பரிசு கொடுக்கல. மிஷின் தான் சொன்னபடி ஓடிக்கிட்டே இருக்கும். சுவிட்சியை தட்டினா லைட் எரியுதில்ல,
அந்த மாதிரியா நம்மளை கடவுள் படைக்க விரும்பினாரு? சிந்திக்கிறவனா படைக்க விரும்புகிறார். சிந்திக்கிறவனா படைக்க விரும்பினால் ஒரு கருத்தை உங்களுக்கு ஒரு திணிக்கக்கூடாது, விட்டுறணும். நீங்கன்னா தேர்ந்தெடு, இந்த ஒரு நல்ல வழி, இதை ஒரு கெட்ட வழி, இதை தேர்ந்தெடுத்தால் பரிசு, இதை தண்டனை, அவ்வளோதான் விட்டுருவார் அவர். தேர்ந்தெடுக்கிற நீங்கள் தான். அந்த மாதிரி உரிமையை கொடுத்துருக்கிறார், நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. இதுதான் இஸ்லாம் இதுக்கு சொல்லக்கூடிய பதில்.